இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது 5 புள்ளியில் ஒரு கோலம், 5 புள்ளி இடுக்கு புள்ளி 3ல் நிப்பாட்டிக்கோங்க. இது வந்து ஸ்டார் ஷேப்பில் வர்றதுனால நீங்கள் வந்து பூஜை அறையிலையோ இல்லை வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை 4 கிழமை விசேஷம் அன்றைக்கி போடுறதுக்கு அழகாக இருக்கும். முதல்ல 2 ட்ரையாங்கிள் போட போகிறோம். இந்த கார்னர் 5 புள்ளி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் இந்த கார்னர் புள்ளிலேருந்து க்ராஸாக 3 புள்ளி கனெக்ட் பண்ணி இப்படி ஒரு லைன் போட்டுக்கோங்க. அதேமாதிரி இந்த சைட்லேருந்து இந்த கார்னர் புள்ளிக்கு 3 புள்ளி கனெக்ட் பண்ணி இப்படி ஒரு லைன். இப்போ இந்த 3 புள்ளி அப்படியே ஜாயின் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த சைடு ஆரம்பித்தோம்ல, இங்கேருந்து இந்த கார்னர் புள்ளிக்கு 3 புள்ளி கனெக்ட் பண்ணி இப்படி போட்டுங்க. இப்போ 2 ட்ரையாங்கிள் போட்டதுனால ஒரு ஸ்டார் ஷேப் வந்துட்டு இல்லையா. இதுக்குள்ளே இன்னும் 3 ட்ரையாங்கிள் போட போகிறோம். எப்படின்னா ஒரு கூம்புக்கு வெளியில் 2 புள்ளி இருக்கு இல்லையா, அதில் இப்படி ஒரு கோடு போட்டு இந்த சென்டர் புள்ளிக்கு இப்படி ஒரு ட்ரையாங்கிள். அதே மாதிரி இந்த 2 புள்ளி இதே சென்டர் புள்ளியோட அப்படியே ஜாயின் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த 2 புள்ளி. இப்போ கோலம் வந்து இந்த இடத்துலையே முடிஞ்சிடுச்சு. இதை இன்னும் கொஞ்சம் அழகாக ஆக்கணும் அப்படின்னா நான் என்ன பண்ண போகிறேன், சின்னதாக மேலே ஒரு டிசைன் உங்களுக்கு என்ன விருப்பமோ அந்த தாமரை மாதிரி கொடுக்கலாம், விளக்கு மாதிரி கொடுக்கலாம், சின்ன பூ டிசைன் மாதிரி கொடுக்கலாம். நான் வந்து சின்னதாக இந்த மாதிரி ஒரு டிசைன் போடுறேன். இதே மாதிரி எல்லா பக்கமும் போட போகிறேன். இந்த எல்லா கூம்பு வருது இல்லையா, இந்த ஸ்டார் கூம்பு, அது எல்லாத்துலேயும் அதை போட்டுட்டு எப்படி வருது அப்படிங்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த மாதிரி டிசைன் எல்லா பக்கமும் கொடுத்ததுக்கப்புறம் உள்ளே இந்த மாதிரி லைட்டாக ஒயிட்லேயே ஒரு ஹைலைட் பண்ணுற மாதிரி கொடுத்துட்டு சென்டரில் ஒரு டாட்டு, நடுவில் ரெட்டில் புள்ளி வச்சுக்கலாம். கோலம் எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள், லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவ்வளோதான். சூப்பர்.